இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வேலை சாராத விபத்து திட்டச் சட்டம் இவ்வாண்டு அமல்படுத்தப்படலாம். தகுதியுள்ள பணியாளர்களுக்கு வாரத்தில் 7 நாட்கள் 24 மணி நேர பாதுகாப்பிற்காக SKBBK எனப்படும் வேலை சாராத விபத்து திட்டத்திற்கான சட்டம் இவ்வாண்டு அமல்படுத்தப்படும் என்று மனிதவள அமைச்சு எதிர்பார்க்கிறது. கடந்த அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டதை அடுத்து அத்திட்டத்திற்கான சட்ட திருத்த செயல்முறை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். SKBBK ஒரு புதிய திட்டம் அல்ல, மாறாக அது முந்தைய அரசாங்கம் மற்றும் தொழிற்சங்கங்களால் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்ட ஒன்றாகும். பணியில் இருக்கும்போது மட்டுமல்லாமல் அதற்கு அப்பாற்பட்ட நேரத்தில் பேரிடர்கள் ஏற்பட நேரிட்டாலும் ஊழியர்களை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை அதுவென்று ஸ்டீவன் சிம் விவரித்தார். எந்த தடையும் இல்லை என்றால் நாங்கள் இதை முன்வைப்போம். எனவே இந்த வேலை சாராத விபத்து திட்டத்திற்கும் இதுவே பொருந்தும். இது உண்மையில் முந்தைய அரசாங்கத்தால் மட்டுமல்ல, தொழிற்சங்க உறுப்பினர்களாலும் நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. ஏனெனில் அவர்கள் இதை தொழிலாளர்களுக்கான மிக முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக பார்க்கிறார்கள். வேலையின் போது அல்லது அது தொடர்பான பாதுகாப்பாக மட்டுமல்ல, மாறாக பணிக்கு வெளியே விபத்து ஏற்படும் போது கூட உதவுவதே இதன் நோக்கம் என்றார் அவர். தகுதியுள்ள பணியாளர்களுக்கு அவர்களின் பணிபுரியும் காலகட்டத்தில் 24 மணி நேர பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக SKBBK-வை செயல்படுத்த அமைச்சு கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி திட்டமிட்டிருந்தது. ஆசியான் பிரிட்டன் கருத்தரங்கு கலாச்சாரம் மற்றும் படைப்பாக்க தொழில்துறையை மேம்படுத்தும். ஆசியான் படைப்பாக்க பொருளாதார நிலைத்தன்மை கட்டமைப்பு வளர்ச்சி தொடர்பான ஆசியான் பிரிட்டன் கருத்தரங்கு இவ்வட்டாரத்தின் கலாச்சார மற்றும் படைப்பாக்க தொழில்துறையை முன்னேற்றுவதற்கான ஒரு முக்கிய தளமாக செயல்படுவதோடு ஆசியான் படைப்பாக்க பொருளாதாரத்தில் நிலையான வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். பகிரப்பட்ட தூர நோக்கு மற்றும் வியூக திசைகளை கோடிட்டு காட்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை இக்கருத்தரங்கு நோக்கமாக கொண்டுள்ளதாக சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துணை அமைச்சர் கைருல் ஃபிர்டவுஸ் அக்பர் கான் கூறினார். இக்கருத்தரங்கு ஆசியான் மற்றும் பிரிட்டன் இடையே படைப்பாக்க பொருளாதாரம் குறித்த அறிவு பகிர்வு மற்றும் சிறந்த நடைமுறைகளுக்கான ஒரு தளமாகவும் செயல்படும். அதோடு கொள்கை வகுப்பாளர்களும் பங்குதாரர்களும் சாத்தியமான வாய்ப்புகளை ஆராய்ந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் அது வழிவகுக்கும் என்று கைருல் பிர்டவுஸ் தெரிவித்தார். இன்று கோலாலம்பூரில் ஆசியான் கொள்கை வகுப்பாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் வட்டார படைப்பாக்க பொருளாதாரத்திற்குள் கலாச்சாரம் மற்றும் படைப்பாக்க தொழில்துறைகள் குறித்து விவாதிக்க 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட இக்கருத்தரங்கின் தொடக்க விழாவில் வரவேற்புரை ஆற்றிய கைருல் பிர்டவுஸ் அவ்வாறு கூறினார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு உக்ரைன் அதிபரே காரணம் ட்ரம்ப். உக்ரைன் ரஷ்யா இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் போருக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியே காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். சுய லாபத்திற்காக இந்த போர் நீடிக்க வேண்டும் என்று செலன்ஸ்கி விரும்புவதாக ட்ரம்ப் சாடியிருக்கிறார். ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண நகைச்சுவையாளர் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை 35,000 கோடி அமெரிக்க டாலரை செலவழித்து ஒரு போரில் ஈடுபடச் சொன்னார். அந்த போரில் அடிப்படையில் வெற்றி பெற முடியாது. அதை ஒருபோதும் தொடங்கியிருக்க வேண்டியதில்லை. நான் அதிபராக இருந்திருந்தால் ஒருபோதும் தொடங்கியிருக்க மாட்டேன். ஒரு வாய்ப்பு கூட இல்லை. அது 4 ஆண்டுகளாக தொடங்கவில்லை என்றார் அவர். 2019ஆம் ஆண்டு உக்ரைன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெலன்ஸ்கி போரை சாதகமாக பயன்படுத்தி அந்நாட்டில் பொது தேர்தலை மேற்கொள்ளாமல் இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். மேலும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் உதவியுடன் உக்ரைன் தொடர்ந்து போரிட நிதி உதவி வாங்கி அமெரிக்க பணத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி உக்ரைன் மீது ரஷ்யா இராணுவ தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இணைய மோசடிகளை மேற்கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட்ட சீன நாட்டவர் தாய்லாந்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மியான்மரில் தொலைபேசி அழைப்பு மையத்தில் இணைய மோசடிகளை மேற்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்ட சீன நாட்டு பிரஜைகள் இன்று தாய்லாந்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மனித கடத்தல் வழி மியான்மரில் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட அவர்கள் அனைவரையும் அந்நாட்டு போலீஸ் அண்மையில் காப்பாற்றியது.
மியான்மரின் சில பகுதிகளில் செயல்பட்டு வந்த தொலைபேசி அழைப்பு மையத்தில் சில நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். அண்மையில் மியான்மர் போலீஸ் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் அவர்கள் மீட்கப்பட்டனர். தற்போது தாய்லாந்திற்கு செல்ல சுமார் 7000 பேர் மியான்மர் எல்லையில் காத்திருக்கின்றனர். அதில் ஒரு பகுதியாக சீன நாட்டு பிரஜைகள் தாய்லாந்திற்கு அழைத்து வரப்பட்டனர். வியாழக்கிழமை தொடங்கி 3 விமானங்களில் சுமார் 600 பேர் சீனாவுக்கு பயணமாக உள்ளதாக தாய்லாந்து தற்காப்பு அமைச்சு கூறியது. நாட்டின் நற்பெயரை பேணுவதில் புலம்பெயர்ந்த மலேசியர்களும் பங்காற்ற வேண்டும். உலக அளவில் நாட்டின் நற்பெயரை பேணுவதில் புலம்பெயர்ந்த மலேசியர்கள் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்பார்க்கின்றார். நாட்டின் தற்போதைய நற்பெயரை பேணுவதற்கு தூதரகங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை தவிர வெளிநாட்டில் உள்ள மலேசியர்களின் தோற்றமும் நடத்தையும் மிக அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளி தரப்பினருக்கு நாட்டை விளம்பரப்படுத்துவது உட்பட இதர விவகாரங்களுக்கான கூட்டு முயற்சிகளும் திரட்டப்பட வேண்டும் என்றும் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆனால் மலேசியா அதன் சுற்றுலா தலங்களை பிரச்சாரம் செய்வதில் தீவிரமாக செயல்பட வேண்டும். கோத்தா கினாபாலு, ஜோகூர், பினாங்கு, திரங்கானு, கிளந்தான் ஆகிய மாநிலங்கள் அனைத்தும் தனித்துவம் வாய்ந்தவை என்றார் அவர். நேற்று இரவு பஹ்ரைன் மனாமாவில் புலம்பெயர்ந்த மலேசியர்கள் உடனான சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். சேன் ராயன் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை நீதிபதி பார்வையிட்டார். ஆட்டிசம் எனப்படும் மதி இருக்க பாதிப்புடைய சிறுவன் சேன் ராயன் அப்துல் மார்டினின் பெற்றோர் அச்சிறுவனை புறக்கணித்ததாக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் ஈடுபட்டுள்ள நீதிபதி உட்பட அனைத்து தரப்பினரும் அச்சிறுவன் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்டனர். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி தமது வசிப்பிடமான டாமன்சாரா டாமாய் இடாமான் அடுக்குமாடிக்கு அருகே உள்ள ஆற்றோரத்தில் சேன் ராயனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெட்டாலிங் ஜயா செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஷாலிசா வர்னோவுடன் சில போலீஸ் வாகனங்கள் உட்பட URB எனப்படும் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு இன்று காலை மணி 10க்கு அப்பகுதியை சென்றடைந்தனர். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உட்பட சேன் ராயனின் பெற்றோர் சயீம் இக்வான் சஹாரி மற்றும் இஸ்மானிரா அப்துல் மனாஃபை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் ஹைரேஷ் மகாதேவனும் அங்கு வந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பின் R கட்டிடத்திற்குள் நுழைய ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் சற்று தொலைவில் இருந்து புகைப்படம் மற்றும் காணொலி பதிவை மேற்கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வழக்கு விசாரணைக்கான சாட்சிகள் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினர் சம்பவ இடத்திற்கு சென்று அடையாளம் காணும் பொருட்டு நீதிபதி ஷாலிசா பிப்ரவரி 20ஆம் தேதியை இதற்கு முன்னர் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நிர்ணயித்தார். 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டம் செக்ஷன் 31(1)A கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வெள்ள தடுப்பு திட்டங்கள் 12 மாதங்களுக்கு முன்னதாகவே நிறைவு பெறலாம். வெள்ள பேரிடரால் அடிக்கடி பாதிக்கப்படும் என்று அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வெள்ள தடுப்பு திட்டங்களும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட 12 மாதங்களுக்கு முன்னதாகவே நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டங்கள் அனைத்தையும் குறைந்த செலவில் உடனடியாக செயல்படுத்துவதற்கான தகுந்த அணுகுமுறைகளை நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை JPS பரிசீலித்து வருவதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். திட்ட நிறைவு காலத்தை விரைவுபடுத்தும் வகையில் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் வடிவமைப்பு உள்ளிட்ட அனைத்தும் மறு பரிசீலனை செய்யப்படும் பரிந்துரைகளில் ஒன்றாகும். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்புடன் திட்டமிடப்பட்ட நிறைவு காலத்தை விட 12 மாதங்களுக்கு முன்னதாகவே திட்டத்தை விரைவுபடுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் அவர். வெள்ள தடுப்பு திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்ற பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவிற்கு இணங்க அமைச்சின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கோலோ நெருஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் அலியாஸ் ரசாக் இன்று மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ ஃபடிலா அவ்வாறு பதிலளித்தார். 2024இல் உபகரண பராமரிப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியினால் பயனடைந்த தமிழ் பள்ளிகள். 2024ஆம் ஆண்டு தமிழ் பள்ளிகளின் உபகரண பராமரிப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட பள்ளிகளை சென்றடைந்துள்ளன. அந்நிதியின் வழி பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் அது தொடர்பிலான முறையான அறிக்கைகளை தமிழ் பள்ளிகள் கல்வி அமைச்சிடம் சமர்ப்பிக்கும் என்று மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பிரிவில் 274 தமிழ் பள்ளிகள் 1,78,00,000 ரிங்கிட் ஒதுக்கீடுகளை பெற்றுள்ளன.
அந்த உதவி நிதி கழிவறை சீரமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளும் பயனடைந்திருப்பதாக மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் SS பாண்டியன் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் கழிவறை பிரச்சனை பிரதமரின் பார்வைக்கு சென்றது. அவர் அனைத்து பள்ளிகளிலும் கழிவறையை சீரமைக்க உத்தரவிட்டதன் விளைவாக இந்த 17.8 மில்லியன் ரிங்கிட் அனைத்து பள்ளிகளையும் சென்றடைந்தது. குறிப்பாக 274 அரசு உதவி பெறும் தமிழ் பள்ளிகளுக்கு சென்றடைந்தது. அந்த பணம் முறையாக கையாளப்பட்டு சரியாக பயன்படுத்தப்பட்டு பள்ளிகளின் கழிவறைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளன என்பதை உறுதியாக கூறலாம் என்றார் அவர். நிதியை பெற்றுக்கொண்ட பள்ளிகளும் சீரமைப்பு பணிகள் முடிந்தவுடன் முறையான அறிக்கைகளை கல்வி அமைச்சிற்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருப்பதை விளக்குகின்றார் பாண்டியன். காரணம், அந்த வேலை முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும் அல்லது அந்த குத்தகையாளர் அறிக்கை செய்து ஒப்பந்த கையெழுத்திட்டு மாவட்டம் மற்றும் மாநில கல்வி இலாக்காவிற்கும் கல்வி அமைச்சுக்கும் அனுப்ப வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆகவே எங்கும் தவறுகள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் கடந்த ஆண்டு இதே காரணத்திற்காக அரசு பள்ளி பிரிவில் உள்ள 165 தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பிற்காக 70 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதேபோல அரசு பள்ளி பிரிவில் 165 தமிழ் பள்ளிகளுக்கு ஏறக்குறைய 7 மில்லியன் ரிங்கிட்டை கல்வி அமைச்சு இதே காரணத்திற்காக கொடுத்து உதவியது. அனைத்து பள்ளிகளிலும் கழிவறைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அந்த நிதி யாவும் முறையாக பயன்படுத்தப்பட்டு சரியான முறையில் மாணவர்களுக்கு தேவையானவற்றை சரி செய்வதற்கு உதவி செய்துள்ளார்கள் என்றார் அவர். இந்த ஒதுக்கீடுகள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட பதிவுகள் தொடர்பில் பெர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது பாண்டியன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.